வணக்கம் கைஸ். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நியூ சர்வைவல் சீரிஸ் தான் ஆட போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நாங்கள் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு ஸ்பீட் ரன் பண்ணலான்னு நினச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா எங்களால் பண்ண முடியல. பட் இருந்தாலும் இது ஒரு பெஸ்ட்டு சர்வைவல் சீரிஸாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நானும் என்னோடய 3 நண்பர்களும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வில்லேஜ் நோக்கி போனோம். இந்த சீட் எடுத்துகிட்டு வந்தது நம்ம நண்பரான ட்ராக்கோ டேவிட். அவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிளேயரு. ஸோ அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது. அவர்கிட்ட நம்ம பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்லிட்டாரு, நான் ஸ்ட்ரெயிட்டாக வில்லேஜ் உள்ள போயிட்டு நம்மளுக்கு தேவையான எல்லா பொருளும் எடுக்க போகிறேன், நீ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலெக்ட் பண்ணினாரு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்க வில்லேஜரோட வீடை சுக்குநூறாக உடைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ப்ரோ பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு அயன் ஷீல்டு செஞ்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நெதருக்கு போயிடலாம் அப்படின்னாரு. அவர் வந்து கோஆர்டினேட்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுருக்காராம். ஸோ அதை வந்து நம்மகிட்ட பார்த்திங்கன்னா சொன்னார். ஏதோ -109 ஏதோ சொன்னார். பார்த்திங்கன்னா அதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. நம்ம பார்த்திங்கன்னா மைன்கிராஃப்ட்க்கு ரொம்பவே புதுசு. ஸோ பார்த்திங்கன்னா நானும் வுட்டு கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நம்மளை ப்ரோ அப்படின்னாரு. என்ன ப்ரோன்னு கேட்டேன். அவர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் தரேன்னாரு. என்ன ப்ரோ தரீங்க அப்படின்னு கேட்டதுடனே ஒரு ஸ்பியர் கொடுத்தாரு. இது கொடுத்ததுக்கப்புறம் போய் நம்மளுக்கு வந்து நெதர் போகும்போது அப்புறம் என்ட்ரு போகும்போது பயங்கரம் பசி எடுக்கும் ப்ரோ, அதனால் பார்த்தீங்கன்னா போயிட்டு ஃபுட்டு கலெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னாரு. நம்மளும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கலெக்ட் பண்ண இங்கே இருக்க பன்னிங்க எல்லாத்தையும் நம்ம வந்து போட்டு தள்ளி ஃபுட்டை எடுத்துருவோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த 2 பன்னி தான் இருந்தது. இந்த 2 பன்னி நம்மளை வந்து ரொம்ப தொலை குதிச்சு, ஒன்று அந்த சைடு ஒன்று இந்த சைடு ஓடிச்சு. நான் விடவில்லை, போயிட்டு 2 பன்னியை பார்த்திட்டு துரத்தி ஒரே போடு, அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஓடினே இருந்துச்சு. துரத்தி அடிக்கிற ஓடுது. இது என்ன பண்ணுறேன்னு தெரியல. பார்த்திங்கன்னா அதுலேயே போய் செத்துச்சு. நம்ம நம்பர் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னு வந்து பின்னாடி வந்து பார்த்துருந்தாரு. நான் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபர்னன்ஸ் வேணும். அது பார்த்திங்கன்னா நம்ம வில்லேஜில் இருக்க பக்கத்துலேயே இவங்ககிட்ட கொடுத்துட்டு அப்படியே ஊட்ட போட்டு அப்படியே கறியை உள்ளே போட்டு வேக வச்சாச்சு. இவர் வந்து நம்ம பின்னாடி வந்து பார்த்துன்னுங்கிறார். என்ன பண்ணுறேன்னு, இவர் என்ன பண்ண போகிறான்னு தெரில. எதுக்குடா பின்னாடி வந்துன்னுங்கிற அப்படின்னு கேட்டால் ஒன்றும் பேச மாட்டுறாரு. இவர் நாங்களாம் பார்த்திங்கன்னா ஒன்றா ஒரு டிஸ்கார்டில் தாங்க எல்லோரும் ஜாயின் பண்ணி பேசியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ண முடியல. ஃபோனில் வந்து இஷ்யூனால். நான் அடுத்த வாட்டி விளையாடும் போது கன்ஃபார்மாக அதை ரெக்கார்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த வாட்டி மன்னிச்சிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ட்ராக்கோ டேவிட், அதாவது கிங் ஆஃப் பிவிபி, அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் தாங்க பெஸ்ட்டு. அதனால் நான் அப்படி தான் சொல்லுவேன். அவர் பார்த்திங்கன்னா ப்ரோ வுட்டெல்லாம் கலெக்ட் பண்ணு ப்ரோ, எனக்கு நிறைய தேவைப்படும் அப்படின்னாரு. இவன் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து அடிக்கிறான். இதுன்னே தெரில, இதுட அடிக்கிற இருறா சாப்பிட்டு தெம்பா வந்து அடிக்கிறேன்னு சொன்னேன் அவன்கிட்ட. அவன் பார்த்திங்கன்னா அப்படியே நிற்கிறான். பாருங்கள், ஒரு அடியை போடுவேன் வாடா பிவிபி வரையாடினா. பிவிபி ஒரு குத்திட்டு அப்படியே போயிட்டாங்க சாம்பான்னு. என்ன பண்ணுறானே தெரில. சரி நானும் பார்த்திங்கன்னா அப்படியே விட்டேன். ஸோ அப்புறம் கறியெலாம் வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா போயிட்டு என் நண்பனுக்கு போய் கொடுக்கணும். அப்புறம் நம்ம நண்பருக்கு பார்த்திங்கன்னா கறியை கொடுத்துட்டு நான் பண்ணு வந்து சரி நம்ம எப்படி உட்டன்லேயே இருக்குது ஸ்டோனாக சுவிட்ச் ஆகிடுவோம் சொல்லிட்டு இங்கே வந்து மைனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மைனிங் பண்ணதுக்கப்புறம் ப்ரோ வந்து கிராஃப்ட் எப்படியா பார்த்துருந்தாரு. என்னாச்சுன்னு தெரியல, ஏதோ கிராஃப்ட் பண்ணுகிறான்னு நினைக்கிறேன். ஸோ அவர் பண்ணு கிராஃப்ட் பண்ணிட்டோம், நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு அவர் வந்து என்கிட்ட கேட்டார், ப்ரோ உங்கள்கிட்ட வுட் இருக்கான்னு. என்கிட்ட இருக்குது ப்ரோ அப்படின்னு சொன்னேன். ப்ரோ தாங்க ப்ரோ அப்படின்னு கேட்டார். நான் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கறி எல்லாம் வந்துச்சான்னு பார்த்தேன். பார்த்திங்கன்னா இன்னும் 4 கறி இருக்குது. ஸோ வுட்டை போட்டு அப்படியே பார்த்திங்கன்னா இன்னும் ப்ரோ வந்து வுட் இருக்கான்னு கேட்டார். இதோ இருங்க ப்ரோ இருக்குதான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் தான் தெரியுது அவர் நம்மக்கிட்ட வுட்டு கேட்கல, அவர் வந்து சாப்பிட ஏதாச்சும் இருக்கா ப்ரோன்னு கேட்டுக்கிறாரு. நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 3 பன்னிக்கறி எடுத்து அவர் கொடுத்துட்டோம். இந்தா ப்ரோ வுட்டும் அப்படியே இருக்குது ப்ரோ, எடுத்துக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். அவர் பார்த்திங்கன்னா ஜிஜி ப்ரோ அப்படின்னாரு. நம்மளும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருமையாயிடுச்சு. ஒரு ப்ரோ பிளேயர்கிட்டேருந்து ஜிஜின்னு வந்துருக்கு வாயில். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஷீல்டு செஞ்சு கொடுத்தாரு. அது பார்த்திங்கன்னா மஜாவாக இருக்குது. ஷீல்டு அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் வச்சிக்கின்னு அப்படியே மஜாவாக இருக்குது. அப்படியே பிவிபி பண்ணலாம் மஜா அப்படின்னு நினச்சேன். பட் அவர் வந்து சொல்கிறாரு, ப்ரோ நெதருக்குலாம் போகணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னாரு. ஓகே ப்ரோ. அப்புறம் பார்த்திங்கன்னா நெதருக்கு போகிறோம்ல வுட்டு தேவைப்பட வர சொன்னார். அதனால் கொஞ்சம் வுட்டுலாம் வந்து கலெக்ட் பண்ணிக்கினேன். வுட்டு கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் வா ப்ரோ போகலாம் அப்படின்னாரு. சரி ஓகே ப்ரோ வா ப்ரோ போகலாம். ஏதோ கோஆர்டினேட்ஸ் இட்டுன்னு போனார். என்னை மட்டும் ஃபாலோ பண்ணி நம்பி வா ப்ரோ, நான் உன்னை இட்டுன்னு போகிறேன் அப்படின்னாரு. நம்ம ப்ரோ தானே சொன்னார்னா அவர் சொன்னார்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. அப்புறம் இந்த மலை மேலே ஏற சொன்னார். ஓ அப்படியா சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் யார் ஃபஸ்ட்டு ஏறோம் சொல்லிட்டு அந்த ஆர்வத்திலே பார்த்திங்கன்னா டக்குன்னு ஏறியிருந்தோம். இவரெல்லாம் முந்திக்கின்னு நான் பார்த்திங்கன்னா எவ்வளோ வேகமாக போகிறேன் பாருங்கள். யார் ஃபஸ்ட்டு போகிறான்னோடனே நான்லாம் செம ஸ்பீடு.
என்ன படிக்க முடியல. அப்புறம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரத்துக்கப்புறம் ப்ரோ அங்கே இல்லை ப்ரோ, சாரி கோஆர்டினேட்ஸ் இப்போ தான் பார்த்தேன் இங்கே இருக்குது அப்படின்னாரு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே இறங்கிட்டேன். அப்புறம் ப்ரோ கிட்ட வந்து கரெக்டாக போனார். அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த பிளாக்குனாரு வச்சு காட்டினார். அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து உள்ளே போகிறேன், வாட்டர் பாக்கெட் போட்டுக்கிறேன், நீ அப்புறம் குதி அப்படின்னாரு. ஓகே ப்ரோ சொல்லிட்டு நான் போயிட்டு வுட்டு கலெக்ட் பண்ண சொல்லியிருந்தாரு. போயிட்டு நான் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக வுட்டு கலெக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோ வந்து குதி ப்ரோ, ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வந்துடுவோம், அசையவே அசையாத அப்படின்னாரு. ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து சரி எங்கே அந்த வாட்டர் இருக்குதுன்னு தேடி போனேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, வாங்க குதிப்போம். குதிச்ச உடனே அப்படியே சேஃபாக இறங்கிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து இதை வச்சுன்னுக்குறாங்க, எதுக்குன்னே தெரில. பார்த்திங்கன்னா இது வந்து அப்சீரியன் க்ரை அப்சீரியனா, இது வந்து இருந்தால் போர்ட்டில் வந்து ஓப்பன் ஆகாதான். ஸோ நம்ம வந்து இங்கே டேட் பிளாக்லாம் இருக்குது அசிங்கமாக இது சொல்லி அதை வச்சு விட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து 7 நிமிஷம் ரெக்கார்ட் ஆகுதுன்னு பார்த்தேன். ஓகே கரெக்டாக தான் ரெக்கார்ட் ஆகுது. பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வாடு கச்சிச்சு வாவ் அப்படின்னு சொன்னால் பார்த்திங்கன்னா அந்த ஸ்வாடில் ஷார்ப்னஸ்ஸு, அன்பிரேக்கிங்கு, ஃபயர் எக்ஸ்பெக்ட்டு, நாட் பேக்கு இது எல்லாமே இருக்குது. பார்த்திங்கன்னா பயங்கரமான ஸ்வாடாக இருக்கும் போல். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ராக்கோட வீடாக தான் நம்மளோட ப்ரோ வந்து நெதரை வந்து போட்டார். 3, 2, 1 போட்டார், ஸ்டார்ட் போட்டார். நம்மளாம் மஜா, நம்ம தான் ஃபஸ்ட்டு போய் நின்னோம். அவர் பார்த்திங்கன்னா வந்துடுறேன் ப்ரோ போ ப்ரோ அப்படின்னாரு. பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நெதர் என்ட்ரன்ஸு மஜாவாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே பயங்கரமாக இருக்குது. அவர் வந்து ஒரு கோஆர்டினேட் சொன்னார் கைஸ், அது வந்து இன்னும் ஞாபகம் இல்லை, நான் அப்போ வந்து விளையாண்டுக்கும் போது நல்லா ஞாபகம் வந்துச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேஸ்ட் வந்து அச்சுனே இருக்குது பாருங்கள் எப்படி அடிக்குதுன்னு. நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ பிளேயரில் பயங்கரமாக டார்ஜ் ஆகிருந்தேன். இங்கே பாருங்கள் எப்படி டார்ஜ் ஆகிருந்தேன்னு தொல்லை பண்ணுறேன். அப்படியே கரெக்டாக ஒரு ஷாட் அடிச்சிச்சு திடீர்னு. ஐயோ நம்மளே அடிச்சிச்சு சொல்லிட்டு கறி கொஞ்சம் இருந்துச்சு, கறி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன், பசி எடுத்துச்சின்னு சொல்லிட்டு. ப்ரோ அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் குரூப்பாக கொஞ்சம் நேரம் பேசியிருந்தோம், எந்த பயம் போயிட்டு இது பண்ணலான்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ரோ என்ன சொல்லிட்டாரு, என்னை இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஏதோ என்டர் பேர்ல், இது பார்த்திங்கன்னா இந்த என்டர்மேன் ஆச்சா என்டர் பேர்ல் ட்ராப் பண்ணுவானா, அதை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 12 தேவைப்படும் ப்ரோ அப்படின்னாரு. ஓ அப்படியா ப்ரோ சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இந்த என்டர்மேனை அடிக்க வந்துட்டேன். அவர் என்ன பண்ணாருன்னா அவர் வந்து நெதர் ஃபோர்ட்ரஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேடி போனார். ஏன் போனார் பார்த்திங்கன்னா அங்கே தான் பார்த்திங்கன்னா பிளேஸ் அப்படின்ற வந்து ஒரு ஸ்பானர் இருக்குமா, அங்கே வந்து பிளேசஸ்லாம் வந்து ஸ்பான் ஆகுமா, அதை அச்சா வந்து ஏதோ பவுட்ரு மாதிரி ஏதோ ட்ராப் பண்ணுமா, அந்த பவுட்ரும் இந்த ஐயும் பார்த்திங்கன்னா மேட்ச் பண்ணால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரு ஐ கிடைக்குமா. இந்த என்ட்ரு ஐ வந்து வச்சு தான் என்ட்ரு போர்ட்டல் திறக்க முடியுமா. இவ்வளோலாம் இருக்குது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எதுவுமே தெரியாமல் இத்தனை நாளாக இருக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஒருத்தனா வந்து நேர்ந்தானுங்க, இவனுங்களை அப்படியே பார்த்திங்கன்னா ஆச்சுன்னே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரோ பின்னாடியே போனேன். அவர் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ஒரு இடத்துக்கு இட்டுன்னு வந்தார். இது பேர் தான் பார்த்திங்கன்னா நெதர் ஃபோர்ட்ரஸ்ஸாம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்பானர் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் வந்து பிளேஸ் ஸ்பானராம். இது வந்து பிளேஸ் ஸ்பான் ஆகும் அப்படின்னாராம். அவர் வந்து இதை வந்து உடைக்கக்கூடாதுன்னாரு. அப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சம்பவம். நம்ம கூட ஒரு ப்ரோ வந்தார் பார்த்திங்களா, அவரும் மைண்ட் கிராஃப்ட் விளையாடுறாரு. அவர் கரெக்டாக அப்போ தான் உடைக்கிறார். அவ்வளோதான் கைஸ், எண்டுக்கு போகிற கனவு எண்டோடு போயிடுச்சு. இது மேலே ஒன்றும் பண்ண முடியாது தெரிஞ்சிச்சு. அதனால் இந்த வேர்ல்டை அப்படியே முடிச்சிக்கிறோம். நாங்கள் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் சேர்ந்து ஒரு எஸ்எம்பி ஸ்டார்ட் பண்ணி பயங்கரமாக விளையாடலான் இருக்கோம். இந்த கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா மாற்றிருப்பேன். இது பார்த்திங்கன்னா எங்கள் ப்ரோ தான் சொன்னார் பிவிபிக்கு நல்லாயிருக்கும்னு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ டாட்டா பாய் பாய் கைஸ்.